Hi friends, நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டெத் ஆஃப் அ யூனிகார்ன், டைரக்டட் பை அலெக்ஸ் காஃப்மேன், ரிட்டன் பை அலெக்ஸ் காஃப்மேன். நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பால் ரூத், ஜெனா ஒர்டெகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த பால் ரூத் வந்து ஆண்ட்மேனில் ஹீரோன்னு நடித்தவர். ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பால் ரூத் வந்து எலியட்ன்ற கேரக்டர்லையும், ஜெனா ஒர்டெகா வந்து ரெட்லின்ற கேரக்டர்லையும் இருப்பாங்க. இந்த எலியட் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் இந்த டீனேஜ் அவங்க பொண்ணை ரெட்லியை கூப்பிட்டுட்டு அவங்க பாஸ் வந்து ஓடியல்ன்ற எஸ்டேட்டுக்கு லியோடல்ன்ற எஸ்டேட்டுக்கு போவாங்க. அப்போ போகும்போதே காரில் பார்த்திங்கன்னா ஒரு தும்பின்னு சளி பிடிச்சின்னு வருவார், பேசிக்கினே வருவார். அப்போ பேசினே வரும்போது ரோட்டில் பார்க்காம ஒரு யூனிகார்ன் குதிரை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த குதிரைக்கு முன்னாடி அந்த கொம்பு மாதிரி இருக்கும், அது யூனிகார்ன். அந்த யூனிகார்னை வந்து இவர் இடிச்சிடுவார். இடிச்சதும் இல்லாமல் அதை போய் அடித்து சாவடிச்சிடுவார் வேறு. அந்த பொண்ணு அப்போ போய் அந்த யூனிகார்னோட அந்த அந்த கொம்பை தொடும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைப்லாம் ஏற்படும். பல யூனிவர்சர்களுக்கு போகிற மாதிரியான வைப்லாம் ஏற்படும். அந்த இது நினைக்கிறதுக்குள்ளேயே அவங்க அப்பா அதை அடித்து சாவடிச்சிடுவார். அடித்து சாவடிக்கிறது இல்லாமல் அதை தூக்கி அவங்க வண்டியிலே போட்டுன்னு அவங்க லியோடல் எஸ்டேட்டுக்கு போயிடுவார். எஸ்டேட்டுக்கு போனால் அந்த லியோபோல்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேமிலியோட ஒரு பையனோட இருப்பார். அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, பெலிண்டான்னு. ஸோ இப்போ அவர் கேன்சர் நிலைமையில் இருக்கும்போது வீட்லேயே ஒரு லேப் மாதிரி வச்சு டாக்டர்ஸ்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த யூனிகார்னோட கொம்பை எடுத்து ரிசர்ச் பண்ணி அது மூலிமா அவரோட கேன்சரை நிவர்த்தி பண்ணுவார் டாக்டரு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அந்த டாக்டர் வந்து ஃபர்தராக அவர் பேர் சாங்னு சொல்லிட்டு டாக்டர் சாங்கு ஃபர்தராக வந்து அதை வச்சு ரிசர்ச் பண்ணதுக்கு போவாங்க. அப்போ இதோட பேரண்ட்ஸ், இந்த யூனிகார்னோட குட்டி பேரண்ட்ஸ், இந்த குட்டி யூனிகார்னோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குதிரை வந்து ஒருத்தரையே எப்படி பழி வாங்குதுன்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இது வந்து பழி வாங்குறது இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு வந்து சொல்லக்கூடாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்விஸ்ட்டு சொல்லலை, ஆனால் அதுக்கான ரீசன் மட்டும் சொல்கிறேன். இப்போ அந்த பேரண்ட்ஸுங்க வந்து இந்த குட்டி யூனிகார்னை வந்து காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையுமே சாவடிச்சிடும். ஆனால் அந்த பொண்ணையும் அந்த ஹீரோவையும் மட்டும் எதுவுமே பண்ணாது. ரிட்லி எலியட்டை மட்டும் ஒன்றுமே பண்ணாது. அவர் வந்து அந்த கொம்பை வச்சுட்டு இருப்பார். அந்த கொம்பை வச்சுட்டு இருக்கிறதால சாவடிக்காத மாதிரி காட்டுவாங்க. இந்த பொண்ணை வந்து எதுவுமே பண்ணாது. ஆனால் மற்றவங்க அந்த ஃபேமிலி இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சிடும். சாவடிச்சது இல்லாமல் இவங்க இந்த குட்டி யூனிகார்னையும் கடைசியில் உயிர் வர வச்சுது. ஆனால் அவங்க நல்லா ஆகிடுவாங்க. ஆனால் செத்த மனிதர்கள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது என்ன நாயனு தெரில. நம்ம டைரக்டர் வந்து தட்டு தேங்காய் பிஸ்கட் கொடுத்த கதையாகிடுச்சு. ஸோ இது வந்து வித்தியாசமாக, அதாவது மனிதர்கள் இறந்தது தான். ஆனால் அந்த யூனிகார்ன் வந்து ஹீரோவை மட்டும் காப்பாற்றுது. அது ஹீரோயினும் அந்த பொண்ணையும் இந்த ஹீரோ அப்பாவை மட்டும் காப்பாற்றுது. இறந்தவரை கூட உயிர் வர வச்சுடுது. ஸோ இந்த ஷெப்பர்டுன்ற அவங்க பையன் வந்து அந்த லியோபோல்டோட பையன் வந்து இந்த ஹீரோ எலியட்டை சாவடிச்சிடுவான். ஆனால் அந்த வில்லன் அந்த ஷெப்பர்டை காப்பாற்றாமல் இந்த எலியட்டை காப்பாற்றும். அவன் என்ன பாவம் பண்ணால் இந்த ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே சாவடிச்சிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்றுக்காத மாதிரி இருந்தது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்புகிற மாதிரி இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த யூனிகார்ன் வந்து அந்த ஃபேமிலியை பழி வாங்குகிற சீன்ஸ்லாம் வந்து ஒரு சீனும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக வந்து பெரியவங்க மட்டும் பார்க்குற வேண்டிய ஒரு படம். ஸோ இந்த த்ரில்லர் மூவியை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பசங்க பார்க்கக்கூடாது. இது வந்து ஹாரர் ஜேர்னலில் தான், ஹாரர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் கூட சொல்லலாம். ஸோ இந்த ஹாரர் மூவியை வந்து கண்டிப்பாக ஹாரர் பீரியலுக்கான படம் இது. ஸோ சின்ன பசங்களாம் பார்க்கக்கூடாது. இதில் என்ன தான் ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருந்தாலும் இது சின்ன பசங்க பார்க்கக்கூடாது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கான பெரியவங்க பார்க்க வேண்டிய ஒரு ஹிட் மூவின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.